Good afternoon, students. நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஐசிடில தகவல் தொடர்பாடல் மற்றும் தொழில்நுட்பவியல்ல 3வது பாடம் பார்க்க போறோம். தேர்ட் லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது பாடம் சொல்முறை வழிப்படுத்தல், வேர்ட் ப்ராசஸிங். இந்த பாடத்தை, இந்த அத்தியாயத்தை நம்ம கத்துக்கிறதுனால என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த அத்தியாயத்தை கற்பதன் மூலம் சொல்முறை வழிப்படுத்துதல், தேர்ட் லெசன் வேர்ட் ப்ராசஸிங். இந்த பாடத்தை நம்ம படிக்கிறதுனால தெரிஞ்சுக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சொல்முறை வழிப்படுத்தல் தொடர்பான அறிமுகம், சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் மூலமாக ஆவணங்களை தயாரித்தல், திறத்தல், சேமித்தல், மூடுதல் மற்றும் எழுத்துக்களை வடிவமைப்பு செய்தல், கோப்பு அல்லது பொருள்களை உள்ளிடல், அட்டவணையை உள்ளிடல், ஒழுங்கமைப்பு மற்றும் இலக்கண பிழை ஆகியவற்றை சோதித்தல், பட்டியல் ஒன்றை உள்ளிடல் ஆகியன தொடர்பான விளக்கத்தை நாம் இங்கு பெற்றுக்கொள்ளலாம். இங்கிலீஷ்லயும் அப்படியே ரீட் பண்ணிடுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். This chapter will cover the following: what word processing is, use word processing software to create, open, save and close the document, highlight the text, insert files or object or images, insert a graph, check for spelling, grammar, prepare list. Okay. So சொல்முறை வழிப்படுத்தல் அப்படின்னு தமிழ்ல சொன்னா, ஆங்கிலத்துல அதனுடைய பெயர் வேர்ட் ப்ராசஸிங். வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்ன? நத்திங் பட் இப்ப அப்படியே உங்களுக்கு பிராக்டிக்கலா தான் நான் காட்ட போறேன். நமக்கு போர்ட்ல எழுதுவதற்கு எந்த ஒரு விஷயமும் இங்க கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிக்கலா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எம்எஸ் வேர்டை ஓபன் பண்ணி அதுல என்னெல்லாம் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கடிதம், வினாப்பத்திரம், இது எல்லாமே ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டினுடைய உதவியினாலதான் செய்யறாங்க. ஓகேவா? எல்லா விஷயங்களுமே மைக்ரோசாஃப்ட் வேர்டினுடைய உதவியினாலதான் பண்றாங்க. என்னென்னா, கடிதம் எழுதுவது, கடிதத்தை டைப் செய்வது, வினாப்பத்திரம் உங்களுடைய வினாத்தாள்கள் தயார் செய்வது, பத்திரிகை அடிப்பது. பத்திரிகை அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் கார்டு, விண்ணப்ப படிவம், ஏதாவது ஒரு அரசியல் அதிகாரிகளுக்கு நம்ம விண்ணப்பங்கள், கோரிக்கைகள் வைப்போம் இல்லையா, அந்த விண்ணப்ப படிவங்கள், அழைப்பிதழ், விழா அழைப்பிதழ் நம்ம கிரியேட் பண்றது, வாழ்த்து மடல், ஒருவரை வாழ்த்தி நாம் செய்தி அனுப்புவதற்கு வாழ்த்து மடல் தயாரிப்பது, சஞ்சிகை, இது எல்லாமே சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை உபயோகப்படுத்தி தான் யூஸ் பண்றாங்க வேர்ட் டாக்குமெண்ட்ஸ். அதாவது கடிதம்னா லெட்டர்ஸ், வினாப்பத்திரம்னா கொஸ்டின் பேப்பர்ஸ், பத்திரிகைனா நியூஸ் பேப்பர்ஸ், விண்ணப்ப படிவம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், அழைப்பிதழ்னா இன்விடேஷன்ஸ், வாழ்த்து மடல்னா கிரீட்டிங் கார்ட்ஸ், சஞ்சிகைனா மேகசின்ஸ். ஓகே. சோ எல்லாத்துடைய இங்கிலீஷ், ஆங்கில வார்த்தையும் நான் எழுதி போடுறேன் உங்களுக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கடிதம் அப்படின்னா, ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் எதெல்லாம் தயாரிப்பதற்கு நாம் சொல்முறை வழிப்படுத்தல், வேர்ட் ப்ராசஸிங், வேர்ட் டாக்குமெண்ட்டை உபயோகப்படுத்துறோம்னா, கடிதம், லெட்டர், LETTER, கடிதம், லெட்டர். இரண்டாவது விஷயம் வினாப்பத்திரம், கொஸ்டின் பேப்பர். வினாப்பத்திரம், கொஸ்டின் பேப்பர். மூன்றாவது பத்திரிகை, நியூஸ் பேப்பர். பத்திரிகை, நியூஸ் பேப்பர். இது மட்டும்தான் நம்ம இப்ப இங்க போர்ட்ல பார்ப்போம். விண்ணப்ப படிவம், ஃபார்ம்ஸ், எந்த விதமான விண்ணப்ப படிவங்களும் நாம் சொல்முறை வழிப்படுத்தல் மூலமாக தயாரிக்க முடியும்.
ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்ம், காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம், எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், எந்த விண்ணப்பங்கள் கோருவது, விண்ணப்பங்களை அனுப்புவது, எந்த ஒரு விதமான அப்ளிகேஷன்ஸும் நம்ம ஒரு செயல்களை நடத்துவதற்கு வேண்டி விண்ணப்பங்கள் தயாரிப்பதும் வேர்ட் டாக்குமெண்ட் தான். அழைப்பிதழ், இன்விடேஷன். அடுத்தது வாழ்த்து மடல், கிரீட்டிங் கார்ட்ஸ். கிரீட்டிங் கார்டு. லாஸ்ட் சஞ்சிகை. சஞ்சிகைனா மேகசின்ஸ், நம்மளுடைய கதை புத்தகங்கள்லாம், நம்மளுடைய புத்தகங்களே வேர்ட் டாக்குமெண்ட்ல தான் டைப் பண்ணி பிரிண்ட் போட்டு நமக்கு வந்து அனுப்புவாங்க, ஒரு யூஸ் பண்ணி. ஓகே, சோ இது எல்லா விஷயங்களும் வேர்ட் டாக்குமெண்டின் மூலமாக, சொல்முறை வெளிப்படுத்துதல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோ இதுல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு லைவா பிராக்டிக்கலா காமிச்சுடுறேன். அதுக்கப்புறம் ஏன்னா இங்க ஒரே இருக்கு. சோ கடைசியா நம்மளுக்கு பொழிப்பானது என்ன கொடுத்திருக்காங்க பாடத்தின் இறுதியில் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. காமன் டூல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நான் இங்க உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை இப்படி வச்சுக்கிறேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் டாக்குமெண்ட் எப்படி ஓபன் பண்ணினேன் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு வேர்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். நான் அதை இப்ப பண்ணி காட்டுறேன். வேர்ட் 2016 லோட் ஆகுது எனக்கு. blank டாக்குமெண்ட் தான் கேக்குது. எஸ், blank டாக்குமெண்டா ஓபன் பண்ணணுமான்னு கேட்டது. எஸ், blank டாக்குமெண்டா நான் ஓபன் பண்ணிட்டேன். சோ இப்போ இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட் நான் ஓபன் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஏதோ சம் வாட் நான் டைப் பண்ண போறேன். ஓகே, கொஞ்சம் என்டர். இப்போ உங்களுடைய கர்சர் இந்த மேல இருந்தது. இப்ப நான் என்டர் கொடுத்து இந்த இல்லைன்னா டவுன் ஆரோ பிரஸ் பண்ணி இங்க நான் கொண்டு வந்துட்டேன். சோ அஸ்வின் இஸ் அ அஸ்வின் காட் 100 marks in science. Arun is tallest boy in the class. இல்லனா Arun bought chocolates. Chocolates ஏதோ somewhat. A ஆப்பிள். இது எல்லாமே வந்து நான் டைப் பண்றேன். உட்கார்ந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். எதன் மூலமாக? கீபோர்டு உதவியுடன், உதவியுடன் நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். B ஃபார் பால், C ஃபார் கேட், D ஃபார் டாக், E ஃபார் எக். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல மேல பாருங்க, ஃபைல், ஹோம். ஒரே நிமிஷம். ஸ்கிரீன்ல மேல ஃபைல், ஹோம், இன்சர்ட்,
டிசைன், லேஅவுட், ரெஃபரன்சஸ், மெயிலிங்ஸ், ரிவ்யூ, வியூ. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இங்க பாருங்க, இந்த டிராப் டவுனை நான் செலக்ட் பண்றேன். இப்போ இதனுடைய நீங்க ஃபாண்ட்டை மாத்துறதுக்கான ஃபாண்ட் இருக்கு இல்லையா? இப்ப நான் இப்போ இங்க டைப் பண்ணிருக்கிறது வந்து ஒரு இமேஜ்ல காட்டுது. ஒண்ணு, இத செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணா இங்க வந்து ஃபாண்ட் மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ். இப்ப இது வந்து கேலிப்ரி அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்ல இருக்கு. அதனுடைய சைஸ் வந்து 11. இப்ப நான் அல்கேரியன் அப்படிங்கிறதுக்கு மாத்துறேன். சைஸ் வந்து 16, 20 வைக்கிறேன். அப்ப எப்படி மாறிட்டு அந்த ஒவ்வொரு லெட்டருடைய வடிவமும் மாறி அமைந்து விட்டது. இப்ப அதே வந்து நான் இங்க டாப்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ. எப்பவுமே எந்தெந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்க ரைட் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாம் சைஸும் மாத்துவதற்கு. இரண்டாவது மெத்தட் உங்களுடைய சாவி பலகையின் உதவியுடன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா நியூ ஃபாண்ட் வந்து ஓபன் ஆகும். அதுவும் அது செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். மூன்றாவது, டைரக்டா இங்க மேல உங்களுக்கு காட்டும் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபாண்ட்ல டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு மாத்துறேன். நான் இப்ப வேற செலக்ட் பண்ணோன்னே அதனுடைய வடிவமானது மாறிட்டா, இல்ல வேற கேம்பிரியா செலக்ட் பண்றேன் மாறிட்டா. சோ இந்த மாதிரி சைஸும் ஃபாண்ட்டும் மாத்தலாம். அதே மாதிரி சைஸ நீங்க இப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த சைஸ் இதுல கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு வழி. ரெண்டாவது வழி, இந்த ரெண்டு ஏ இருக்கா, அந்த ஏ மேல கிளிக் பண்ணுங்க, இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இல்லைன்னா ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஆரோ. அதே டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் வந்து கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் ஆரோ ஆர் இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப ஃபாண்ட் சைஸ் வந்து கேம்பிரியா 9 சின்னது. அந்த ஏவை கிளிக் பண்ண இங்க சைஸ் கம்மியாகுது. அதே மாதிரி இங்கேயும் மாற்றங்கள் நடக்குது. அதே இப்ப நான் அந்த ஏவை வந்து இன்க்ரீஸ் பண்றேன், 18 கேம்பிரியா 18 சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இது வந்து சென்டென்ஸ் கேஸா, லோயர் கேஸா, அப்பர் கேஸா, எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணுமா, இல்ல டோபல் கேஸ் ஒரு ஸ்மால் அப்பர் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்க நீங்க மாத்திக்கலாம். லோயர் கேஸ்னோடனே எல்லாம் லோயர் கேஸா மாறிடுது பாருங்க. நான் எல்லாமே எப்படி டைப் பண்ணியிருந்தேன், எல்லாமே அப்பர் கேஸா டைப் பண்ணியிருந்தேன், கேபிட்டல் ஏபிசிடி. இப்ப அப்பர் கேஸ் கொடுத்தோன்னே எல்லாமே மாறிடுது பாருங்க, அப்பர் கேஸா மாறிடும். கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வந்து ஒவ்வொரு வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டல் லெட்டர். அஸ்வின்ல ஏ கேபிட்டல், காட்ல ஜி கேபிட்டல், மார்க்ஸ்ல எம் கேபிட்டல், இன் வந்து ஐ கேபிட்டல். ஓகே, ஒவ்வொன்றும் இப்போ அதே மாதிரி இங்க ப்ளூ கலர் ரெட் கலர் எல்லாம் வந்து லைன்ஸ் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இப்போ இந்த அஸ்வின் அப்படிங்கிற பேர் வந்து நமக்கு தான் தெரியும், அவங்க பேர் வந்து இங்க அந்த லெட்டர். இப்ப எந்த லெட்டர் மேல இந்த லைன் காட்டுதோ அது மேல கர்சரை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா அந்த அஸ்வின்க்கு என்னெல்லாம் ஸ்பெல்லிங் இருக்குங்கிறது நம்மளுடைய கூகுள்ல என்ன ஸ்பெல்லிங் வந்து நம்மளுடைய வேர்ட்ல ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்ப அஸ்வின், அஸ்வின், அஸ்வன், அஷைன், ஏஷியன். சப்போஸ் நம்ம ஏஷியனுக்கு பதிலா அஸ்வின்னு தப்பா அடிச்சுட்டோமோ அப்படிங்கிறதுக்காக கூட அது காட்டும். ஒண்ணு நீங்க வந்து இதை ஆட் டு டிக்ஷனரி கொடுத்துட்டீங்கன்னா அந்த லைன் போயிடும். இல்ல அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இக்னோர் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா இந்த அருண் ARUNங்கிற ஸ்பெல்லிங் எங்கெல்லாம் இந்த சென்டென்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்ல இப்ப பாருங்க, இ ஃபார் எக் பக்கத்துல கமா போட்டு இ ஃபார் எக் பக்கத்துல கமா போட்டு நான் அருண் அப்படின்னு டைப் பண்றேன். டி ஃபார் டாக் பக்கத்துல கமா போட்டு அருண் அப்படின்னு டைப் பண்றேன் சும்மா. ஓகே, சோ இப்ப இந்த அருண்ங்கிற இடத்துல இந்த ஸ்பெல்லிங்க இப்ப இதை நான் வந்து ஏஆர்யூஎன் கொடுத்துருக்கேன்னா இதை நான் வந்து கேஸ் மாத்துறேன். கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு, இங்கேயும் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்ப இந்த அருண் அருண் எல்லா இடத்துலயுமே ரெட் கலர் லைன் வந்திருக்கா.
ஸோ இது மேல நான் வச்சு ரைட் கிளிக் ஒரு சொடக்கு ரைட் கிளிக் பண்ணும்போது இக்னோர் ஆல் கொடுக்குறேன். எல்லா அரும்பு கீழே இருந்த ரெட் லைனும் மாறிவிடும், மறைந்து விடும். இப்போ இங்க இன்ல உங்களுக்கு வந்து ப்ளூ லைன் காட்டுது, ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த இடத்துல கேபிட்டல் இன் வரக்கூடாது. கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கா இந்த வேர்ட்ல? இந்த அஸ்வின் காட் 100 மார்க்ஸ் இன் சயின்ஸ் இருக்கு, இதுல கிராமர் மிஸ்டேக் இருக்கா செக் பண்ணணும். செக் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்க உங்களுக்கு வந்து காட்டும். இன் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுதான், இன்ன சேஞ்ச் பண்ணிட்டான். சோ இப்ப நான் இந்த வேர்டை மாத்துறேன், சரியா? அருணா ஆர் த டாலர் கேர்ள் இன் த கிளாஸ். அருணா ஆர் த டாலர் கேர்ள் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் மாத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த வேர்டு, இந்த வார்த்தையானது சரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனக்கு வந்து தெரியல, நான் அருணா ஆர் த டாலர் கேர்ள் இந்த கிளாஸ்ன்னு போட்டிருக்கேன். இங்க ஏ ஃபார் ஆர். இப்போ உங்களுக்கு இந்த இந்த லைன் வந்து காமிக்குது இல்லையா? சோ அதே மாதிரி இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு சைட்ல ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வரும் அருணா ஆர் த டாலர் கேர்ள் இந்த கிளாஸா அப்படிங்கிறது நமக்கே வந்து நம்ம தப்பா அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஆனா ஒரு 1 மினிட் எடுத்துக்கும். இப்ப இங்க பாருங்க, இந்த டாகுக்கு கீழேயும் எக்குக்கு கீழேயும் வந்து என்ன வந்திருக்கு? ப்ளூ லைன் வந்திருக்கா? ரைட் கிளிக் பண்றேன், அங்க காட்டுது அது டிஓஜிக்கு கமா வந்து பக்கத்துல வரணும் அப்படின்னு சொல்லுது. சோ பக்கத்துல வரணும்னா நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல இப்ப 2வது லைன்ல எக்குக்கு பக்கத்துலயும் காட்டுது. பட் நான் இக்னோர் ஒன்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணேன்னா இந்த ஒரு தடவை மட்டும்தான் எனக்கு அது இக்னோர் ஆகும். அடுத்தடுத்த டைம் வந்து திருப்பி திருப்பி அது காட்டதான் செய்யும். அப்ப நான் என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிட்டு போது நான் அந்த ஆப்ஷன் எனக்கு காட்டும் போது மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ இதுல வந்து இந்த கிராமர் மிஸ்டேக் 2வது லைன்ல நமக்கு இப்ப காட்டும், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம வேற என்ன பண்ணுவோம், இதை வந்து சேவ் பண்றது எப்படி, இதை வந்து சேவ் பண்ணதை ஓபன் பண்ணினது எப்படி, பிரிண்ட் ரிவ்யூ கொடுத்து பார்க்கறது எப்படி, அதுக்கப்புறம் கட் காப்பி பேஸ்ட். இப்ப இங்க வந்து அருணா வந்து எனக்கு இந்த இடத்துல வேண்டாம், ரைட் கிளிக் பண்றேன், கட் கட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்பிள் பக்கத்துல அருணாவை கொண்டு வந்து பண்ணிட்டேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஸோ இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி. இப்போ இந்த இடத்துல அஸ்வின் வந்து கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். கேட் பக்கத்துல கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட் ஆயிடும். ஆனா அஸ்வினை வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டேன்னா என்னால ஒரு தடவை மட்டும்தான் அந்த அஸ்வினை வந்து யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் டைம்ஸ் கண்ட்ரோல் வி, கட் காப்பி பேஸ்ட். அதே மாதிரி இப்ப இந்த நான் டைப் பண்ணதை வந்து போல்டு டார்க்கனா காட்டும், இட்டாலிக்னா கொஞ்சம் அந்த வார்த்தையவே கிராஸ் பண்ணி காட்டும், அண்டர்லைன் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணும். அந்த லெட்டர்ஸ்க்கு மேல ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு லைன்ஸ்க்கு மேலயும் ஸ்ட்ரைக்ஸ் வந்திருக்கும் கட் பண்ணினா மாதிரி. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப அருணாவை இங்க இருந்து கட் பண்ணிட்டு பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து இத வந்து ஒரு லிஸ்ட் டவுன் ஃபார்மேட்ல, இப்போ ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட், டி ஃபார் டாக், இ ஃபார் எக் இருக்கா? ஒரு லிஸ்ட் டவுன் பண்றேன் அப்படின்னா இப்ப இந்த ஏக்கு முன்னாடி நான் வந்து புல்லட்ஸ், இத வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்னு சொல்லுவோம். சோ இந்த புல்லட்ஸ்க்கு என்னென்ன சிம்பிள்ஸ் நீங்க இங்க பாருங்க, நான் வந்து ஒவ்வொரு சிம்பிளா இங்க செலக்ட் பண்ணும்போது இந்த ஏ வேர்ட்ல வந்து இமேஜஸ்ல மாறுதா? இல்ல டிஃபைன் நியூ புல்லட் கொடுத்தீங்கன்னா நீங்க இங்க பிக்சர் வேற ஏதாவது ஆட் பண்றதுக்கு உங்க டெஸ்க்டாப்ல ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கணும். சேவ் பண்ணல அப்படின்னா அது காட்டாது. ஸோ அப்போ இந்த இடத்துல கேன்சல் கொடுத்துட்டு நான் இங்க பை டிஃபால்ட்டா இருக்கிற புல்லட்ஸ் எடுக்கிறேன். ஏதோ டாட் செலக்ட் ஆயிடுது, எனக்கு டாட் வேண்டாம்னா நான் அங்க போய் இந்த சிம்பிள்ஸ் இப்படி மாத்திக்கலாம் இந்த கலர். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த பி ஃபார் பாலுக்கு புல்லட் வரணுமா? பாருங்க, அத இந்த சி மேல கிளிக் பண்ணி முன்னாடி லைனுக்கு எடுத்துட்டு போயிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் புல்லட் வந்து ஆட் ஆகும்.
இப்ப எனக்கு வந்து புல்லட் வேண்டாம், நம்பரிங்ஸ் வேணும் அப்படின்னா இங்க உங்களுக்கு பக்கத்துலயே நம்பரிங் இருக்கு. இப்ப எல்லாமே 1 2 3 4 இந்த நம்பரிங்ஸ்லயும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1 2 3 ஒன் டாட் வச்சு வேணுமா, இல்ல கமா வச்சு வேணுமா, இல்ல ஏபிசி ஃபார்மேட்ல வேணுமா, இல்ல இந்த ரோமன் லெட்டர் 1 2 3 வேணுமா, எது வேணுமோ நீங்க வந்து இப்ப ஏபிசி செலக்ட் பண்ண. ஏபிசி. அடுத்தது லிஸ்ட். லிஸ்ட்ல வந்து எனக்கு எந்த மாதிரி லிஸ்ட் வேணும் இப்படி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்க. ஆர்டிகிள் 1 ஏ ஃபார் ஆப்பிள், ஆர்டிகிள் 2 பி ஃபார் பால், எந்த மாதிரி லிஸ்ட் வேணும். இப்போ 1 2 3 இங்க என்ன ஃபார்மேட் இருக்கோ அந்த ஃபார்மேட் வந்து இங்க அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், சேஞ்ச் லிஸ்ட் லெவல். இப்போ எனக்கு இங்க லிஸ்ட் வேண்டாம், லிஸ்ட்டை நான் தூக்கிடுறேன் அப்படின்னா நன் கொடுத்துட்டேன்னா எனக்கு லிஸ்ட் போயிடும். ஸோ லிஸ்ட் போயிடுது. ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் அப்படிங்கிறது வந்துட்டு இங்க நான் வந்து திருப்பியும் புல்லட்ஸ் கொடுக்குறேன். புல்லட்ஸ் வந்து எனக்கு ஒவ்வொரு லைன் பக்கத்துலயும் கிளிக் பண்ணி நான் புல்லட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்ப எனக்கு புல்லட்ஸ் வேண்டாம்னா நான் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். புல்லட்ஸை வந்து ரிமூவ் புல்லட்ஸ் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பெசிபிக் மார்க் வந்து போயிடும். இப்போ இந்த லைன் வந்து நான் வந்து இது மேல கர்சரை வச்சோன்னே அந்த டாட்ஸ் வந்து டார்க் ஆகுது. டார்க் ஆயிட்டு என்ன ஆகுது, என்னால அந்த இதை வந்து மூவ் பண்ண முடியும். நான் இப்ப நீங்க மூவ் பண்ணிருக்கேன், அந்த வேர்டு அப்படியே அந்த கடைசிக்கு போயிடும். அது மேல நல்லா வந்து ஸ்ட்ராங் கிளிக் பண்ணிட்டு கர்சரை மூவ் பண்ணணும், அவ்வளவுதான். எனக்கு எந்த இடத்துல அது வேணுமோ அது மேல கிளிக் பண்ணி நான் கர்சரை வந்து மூவ் பண்ணோம்னா போதும். ஓகேவா? சோ இது புல்லட்ஸ். இப்ப ஏபிசிடி நார்மல், இங்க ஏபிசிடி நோ ஸ்பேஸ், ஆர்டிகிள் டைப், ஹெட்டிங் டைப், இந்த ஒவ்வொன்று மேலேயும் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொன்றும் மாற்றமா நடக்குது பாருங்க. ஓகே. சோ இது வந்து இப்ப நார்மல்ல வச்சிருக்கேன் நான். அதே மாதிரி இப்ப எனக்கு இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு, இதை நான் சென்டர் அலைன்மெண்ட்க்கு கொண்டு வரலாம், ரைட் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம், ஜஸ்டிபிகேஷன் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம். கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் ஆர், கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் எல். ஓகே. ஒவ்வொரு அலைன்மெண்ட், இது எனக்கு லெஃப்டா வேணுமா, ரைட்ல வேணுமா, சென்டர்ல வேணுமா, இல்ல கரெக்டா எல்லாமே எந்தெந்த வேர்ட்ஸ் அந்தந்த ஜஸ்டிபிகேஷன்ல முடியணுமா, ஒண்ணு. அடுத்தது இது வந்து லைன் ஸ்பேஸ், ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு அடி 1.25, 1.5, 2, 2.5, 3. இப்ப லைன் ஸ்பேசிங் வந்து 2 அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்க எவ்வளவு கேப்ஸ் வருது. ஸ்பேசிங் வந்து 1 அப்படின்னு கொடுத்தேன்னா எப்படி ஷார்ட்டா மாறுது. இந்த லைன் ஸ்பேசிங்க நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். 2.5க்கு நான் வச்சிருக்கேன் இப்போ. ஓகே. சோ அது. அப்புறம் கலர்ஸ், நீங்க லைனுடைய கலர்ஸ், அதாவது இதோட இந்த கலர் ஃபாண்ட் கலர் கிடையாது, ஹைலைட்டட் கலர். ஃபாண்ட் கலர்னா இங்க பாருங்க ரெட் கலர்ல மாறிட்டா. எனக்கு இப்ப ரெட், இந்த டார்க் ரெட் போடுறேன், இல்ல கிரீன் போடுறேன். லைன் ஸ்பேஸ் கம்மி பண்றேன். இப்ப இது ஹைலைட் ஆச்சா? சோ எனக்கு இந்த எல்லோ ஹைலைட் வேண்டாம்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நோ கலர் கொடுங்க. அப்ப எனக்கு அந்த ஒர்க்ஸ் மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. ஓகே. அதே மாதிரி அடுத்து இது ஹோம் பட்டன்ல. அப்புறம் இங்க இன்னொரு விஷயம், உங்களுடைய ஸ்டைல்ஸ், நீங்க எழுதி இருக்கிற ஸ்டைல்ஸ் ஆஃப் வேர்ட் எப்படி மாறுது பாருங்க. நான் ஒவ்வொன்றும் மேலேயும் கிளிக் பண்றேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் உங்களுக்கு காட்டுது. நிறைய ஒரு கிளாஸ்ல வந்து இந்த வேர்டு ஃபுல்லா உங்களால வந்து முடிக்க முடியாது, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்றேன். ம், இந்த இடத்துல போய் அவுட்லைன் என்ன கலர் வேணும், இந்த கலர் கொடுக்குறேன். அப்புறம் திருப்பியும் ஷேடோ, என்ன மாதிரி ஷேடோ வேணும். இந்த பின்னாடி பாருங்க ஒரு டிஃப்ரெண்டா இருந்தாதான். இங்க பாருங்க, இப்ப இது மேல இருந்து கர்சர் எடுத்துட்டேன், ஒரு லைனுக்கு கீழே ஏதோ இன்னொரு லைன் ஓடுற மாதிரி உங்களுக்கு ஷேடோ இமேஜ் தெரியுதா? சோ இது வந்து இந்த நீங்க எப்படி என்ன வேணா அதை வந்து டைப் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் ஒண்ணு. சரியா? சோ
கட் காப்பி, பேஸ்ட், புல்லட்ஸ், ஃபார்மேட், ஜஸ்டிபிகேஷன், கலர் சேஞ்ச் பண்றது, இதெல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இட்டாலிக், அண்டர்லைன் இதெல்லாம். ரெண்டாவது வந்து இன்சர்ட் டேப். இன்சர்ட் டேப்ல போய் ஷேப்ஸ் இங்க இருக்கு. இப்போ நீங்க ஒரு இன்விடேஷன், ஒரு வாழ்த்து மடல் யாருக்கோ அனுப்பணும், சரியா? அந்த இன்சர்ட் ஷேப்ஸ்ல போய் நான் இப்ப இதை எடுத்து டிராக் பண்ணும்போது ஒரு கூட்டல் குறியீடு மாதிரி ஒரு இது வந்திருக்கா, இதை நான் விட்டுறேன். இதை வந்து பிளாங்க், ஒண்ணு பிளாக்கா இருக்கும் இப்படி, இல்ல ப்ளூ கலரா இருக்கும், இல்லைன்னா இதுல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணணும். இங்க எது வேணும், இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம்னா பிளாங்கா இப்படி கொடுத்துக்கலாம். இல்ல இப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அதர் தீம்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்களா தீம் கிரியேட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நம்மளுடைய நமக்கு எப்படி பிடித்தமா. அடுத்த அடுத்த கிளாஸ்ல நீங்க எல்லாருமே ஒரு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு வாழ்த்து மடல் வந்து டைப் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப நான் இங்க வந்து எனக்கு வந்து இந்த கலர் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுக்குறேன். இப்ப இதுக்குள்ள நான் டைப் பண்றேன். A for apple. Our students are very good in English. இதுக்குள்ள நீங்க தப்பா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தாலும் காட்டும். நம்ம சிஸ்டம் எல்லா இடத்துலயுமே காட்டும். ஸோ இப்ப எனக்கு நான் இங்க எழுதியிருக்கிறது எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்மேட் மாத்தணும். இந்த ஃபார்மேட்ல டெக்ஸ்ட் ஃபில் பண்ணிருக்கிற கலர் பிளாக்ல இருக்கு, எனக்கு ரெட்ல மாத்தி கொடுங்க, மாத்தலாம். கிரீன்ல மாத்தி கொடுங்க, மாத்தலாம். ஒவ்வொரு இடத்துலயும் சேஞ்ச் பண்ணும். டெக்ஸ்டோட அவுட்லைன் கலர் வந்து எனக்கு ப்ளூ கலர்ல வேணும், என்ன கலர்ல வேணும், மாத்தலாம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்டோடைய இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட் இங்க என்ன ஃபாண்ட்ல இருக்கு, ஆல்ரெடி சைஸ் வந்து 16. ஓகே கொடுங்க, சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க ஒவ்வொரு விஷயமும் மாத்தணும். ஓகே. ஸோ அப்ப இன்சர்ட்ல நம்ம இந்த இன்சர்ட் ஷேப்ஸ்ல பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ டைப். நம்மளோட இந்த ஓப்பன் இதை விட்டுடுங்க. இந்த இதை வந்து நம்ம விட்டுடலாம் இப்போ. சரியா? திருப்பியும் நான் வந்து இன்சர்ட்ல போய் வேற ஏதோ ஒரு ஷேப் இன்சர்ட் பண்றேன். ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட் பாருங்க. இப்ப இதுக்குள்ள எனக்கு ஒரு விஷயத்த கொண்டு வரேன்னா ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், இன்சர்ட்ல ஷேப்ஸ்ல இப்போ மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம கொண்டு வரோம். இப்போ இன்சர்ட் சிம்பிள்ஸ். ஓகே, மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட்ல இங்க பாருங்க ஈக்குவேஷன் சிம்பிள் அப்படின்னு இருக்கா. நம்ம மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கும். மோர் சிம்பிள்ஸ் இங்க பாருங்க, தீட்டா, பை, டெல்டா, ஆல்பா, பீட்டா, எல்லாம் ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இதுல இருக்கும். ஸோ ஈக்குவேஷன்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இதை கேன்சல் கொடுத்துறேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் வேணும். இன்சர்ட், க்ளோஸ். இந்த நான் வந்து இந்த இடத்துல எங்க வந்து இந்த கர்சரை நான் வச்சிருந்தனோ அந்த இடத்துல இருங்க. 8, 9. ஓகே, 8 பிளஸ் ஆர் மைனஸ் 9. இந்த இடத்துல எனக்கு வந்து இன்சர்ட் சிம்பிள், சிம்பிள்ல பிளஸ் ஆர் மைனஸ் இன்சர்ட் கொடுத்தோன்னே க்ளோஸ் மாறிடுதா. பிளஸ் ஆர் மைனஸ் எனக்கு இங்க சைஸை இன்க்ரீஸ் பண்ணேன்னா தான் உங்களுக்கு தெரியும். பிளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் இங்க வந்துதா. ஸோ இதே மாதிரி ஆல்பா, பீட்டா, காமா, தீட்டா இது எல்லாமே இந்த சிம்பிள்ஸ்ல போயிட்டீங்கன்னா பாருங்க, மியூ, இன்ஃபினிட்டி, பீட்டா, பை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாமே இன்சர்ட்ல சிம்பிள்ஸ்ல இருக்கும். அடுத்தது ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் மேத்தமேட்டிக்ஸ்ல ஈக்குவேஷன் இருக்கா. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5r². இது வந்து ஃபார்மேட். அதே மாதிரி
x plus a to the whole power n இது வந்து ஒரு ஃபார்முலாவோட ஃபார்மேட். இந்த ஈக்குவேஷன் நீங்க இங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை டெலீட் பண்ணிடுவோமா? இப்ப இந்த ஈக்குவேஷனை நீங்க இங்க இன்சர்ட் பண்ணியாச்சுன்னா இந்த k is equal to 1, x power k is equal to 2, a இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா 5, என்னுடைய வேல்யூ 2, k ஓட வேல்யூ 7. இந்த மாதிரி நீங்க அதை எடிட் பண்ணி இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாம இன்சர்ட்ல இப்ப ஈக்குவேஷன் கொடுத்துட்டோம், ஓகேவா? லிங்க் ஈக்குவேஷன் இந்த விட்டுறேன், நான் இது வெளில வந்தாதான் உங்களுக்கு அடுத்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு வரும். அது மேலேயே கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நான் கத்துற வேற ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டேன். ஈக்குவேஷன் இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன். எனக்கு இங்க இருக்கிற இந்த 1 2 3 4 5 இது வேண்டாம், வேற ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபிராக்ஷன்ல வேணுமா? ஃபிராக்ஷன் நம்பர்ஸ் dy by dxல எழுதணுமா? டெல்டா எக்ஸ் எழுதணுமா? இல்ல எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல பவர் நம்பர்ஸ்ல எழுதணுமா? இல்ல வந்து ரூட் ஃபார்ம்ல எழுதணுமா? இல்ல இன்டெகிரல் ஃபார்ம்ல எழுதணுமா? இல்ல சமேஷன் ஃபார்ம்ல எழுதணுமா? இல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணுமா? இல்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் ஏதாவது வேணுமா? இல்ல இந்த அசன்ஸ், அதாவது ஒரு நம்பருக்கு மேல பவர்ல வந்து லைன் போடுறது, அது இதெல்லாம் 11th 12th லாக் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப இருக்கும். இல்லைன்னா 11th 12th ஆப்ரேஷன்ஸ் என்னது, இப்போ வந்து இதை செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நம்பர் இங்க வந்து 5, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 11th 12th 10 11 12 வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்ல இருக்கு, அந்த வெக்டர்ல தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது இல்லாம இங்க உங்களுக்கு வந்து என்னெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்குங்கிறது காட்டுது பாருங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல என்னெல்லாம் பேசிக் சிம்பிள்ஸ் நீங்க யூஸ் பண்ணுமோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தீட்டா, காமா, டெல்டா, மியூ, பை, சிக்மா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப இந்த கிளாஸ்ல தெரிஞ்சிருக்கும். இன்ஃபினிட்டி, கிரேட்டர் தேன், லெசர் தேன், பிளஸ் ஆர் மைனஸ், அப்புறம் மாடுலஸ் சிம்பல், ஃபேக்டோரியல் சிம்பல், டிவிஷன், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஃபோர்த் ரூட், அப்புறம் வந்து இது யூனியன், இது இன்டர்செக்ஷன், பர்சன்டேஜ் சிம்பல், இது எல்லாமே காட்டும். இப்ப இங்க நான் ஃபிராக்ஷன்ல எடுத்துக்கிறேன். நமக்கு இப்ப ஃபிராக்ஷன் தானே, ஃபிராக்ஷன்ல 4 டைப் இருக்கு. உங்களுக்கு இந்த டைப் வேணுமா, இந்த டைப் வேணுமா, இந்த டைப் வேணுமா, எது வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபிராக்ஷன்ல முடிச்சுட்டு பக்கத்துல இதை கிளிக் பண்ணி பிளஸ் இன்னொரு இன்சர்ட். இப்ப எனக்கு இந்த திருப்பி இன்னொரு ஃபிராக்ஷன் ஏன்னா 7/5 பிளஸ் 8/5 வேணும்னா இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல மேல கர்சர் எடுத்துட்டு போய் அந்த 7 மேல வச்சீங்கன்னா அது டெலீட் ஆயிடும். 8/5 7/5 பிளஸ் 8/5 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் வந்து உங்களுக்கு இன்சர்ட்ல திருப்பியும் சிம்பிள்ஸ்க்கு போய்க்கோங்க. மோர் சிம்பிள் இதுல பாருங்க, இதுல கொஸ்டின் மார்க் இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லையா உங்களோட டெஸ்க்டாப்லயே வந்து சாரி உங்களுடைய கீபோர்ட்லயே கொஸ்டின் மார்க் சிம்பிள் உங்களுக்கு காட்டும், அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல இங்க இருந்தும் யூஸ் பண்ணலாம், இல்ல இன்சர்ட் சிம்பிள் கொடுத்தும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கும் ஒவ்வொரு வேலைகள் அது செய்யும். ஸோ கேன்சல். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து டேபிள் கிரியேட் பண்றது, 3/3 டேபிள், 4/4 டேபிள், இன்சர்ட் டேபிள் கொடுத்துட்டு 2/2 இல்ல 3/2 3/4. ஓகே, 4 காலம்ஸ் 3 ரோஸ். ஓகே, இதை எப்படி சொல்லுவோம்? நான் இதை போட்டிருக்கேன் இந்த டேபிள். இந்த டேபிள்ல இது வந்து இந்த டேபிளுக்கும் ஃபார்மேட் இருக்கு பாருங்க, டிசைன்ஸ். இந்த டேபிள்ல நான் இந்த டிசைன் செலக்ட் பண்றேன், இந்த டிசைன் செலக்ட் பண்றேன், இந்த டிசைன் செலக்ட் பண்றேன், இந்த ஒவ்வொரு டிசைன் நான் இங்க செலக்ட் பண்றேன். ஸோ அப்ப இதுல நான் வந்து இங்க டைப் பண்ணிக்கலாம் 1 2 3. இந்த டேபிள்ஸ் எல்லாம் எதுக்குன்னா நம்ம கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ், எவ்வளோ கேர்ள்ஸ், எத்தனை பேர் இன்னைக்கு ப்ரெசன்ட், எத்தனை பேர் இன்னைக்கு ஆப்சன்ட், இந்த டேட்டா எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்றதுக்கு இந்த டேபிள் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணலாம், தெரிஞ்சுக்கணும் இது. சரியா? அடுத்தது பிக்சர் இன்சர்ட் பண்றதுக்கு ஃபைல் அப்படின்னு கேக்குது. நான் இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்ல என்ன பிக்சர் வச்சிருக்கேனோ அதை வந்து நான் இங்க
இன்சர்ட் பண்றதுக்கு இது கேக்குது. ஸோ இங்க நான் வந்து ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்றேன். லோட் ஆகுது. எனக்கு இங்க பிக்சர் இன்சர்ட் பண்றதுக்கு லோட் ஆகுது. ஸோ நான் அதை அடுத்த கிளாஸ்ல இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சு. அதே மாதிரி இங்க சார்ட், இந்த சார்ட் வந்து ஓகே, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுலயும் வந்து ஃபார்மேட்ஸ் இருக்கு. எத்தனை எப்படி வேணும் உங்களுக்கு, எப்படி சார்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்மேட். இப்ப எனக்கு இந்த இந்த டைப்ல வேணும், இங்க போடுறேன். சார்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சார்ட்ல நான் டேட்டா கொடுக்கணும். இப்போ வந்து மேக்ஸ் சயின்ஸ், ஸ்டூடெண்ட் நேம் வந்து அஸ்வின், கலை, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், 45, 55, 55, 90, 80, 25, 11, 15, 20, 35, 99, 28. இப்ப அப்படியே இங்க மாறிட்டு பாருங்க. ஒரே நிமிஷம். சோ இந்த இடத்துல அப்படியே இந்த சார்ட் வந்து 0ல இருந்து 100 வரைக்கும் போச்சு. ஆஹ் மேல இருக்கிற எக்ஸ் எல்லாம் பாத்துறாதீங்க. இங்க அருண், அஸ்வின், கலை, 3 பேர். இந்த மேல இருக்கிறது கிடையாது, இதுதான் சார்ட். அருண், அஸ்வின், கலை. அதுல வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ். தமிழ்ல அஸ்வின் எவ்வளவு மார்க், அருண் எவ்வளவு மார்க், கலை எவ்வளவு மார்க். அதாவது இது எப்படி உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்குன்னா, ஹை ஹையஸ்ட் மார்க் வந்து அஸ்வின் தான் எல்லா பேப்பர். அருண் எப்படி எடுத்திருக்கா, மிட், கலை எப்படி எடுத்திருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த சைஸஸ் மாறுது பாருங்க. நீங்க 0ல இருந்து 20 வரைக்கும், 40 வரைக்கும், 100. சோ இப்ப நம்மளுடைய மார்க்ஸ் எல்லாம், கிளாஸ்ல இருக்க எல்லா மெம்பர்ஸோடைய மார்க்ஸும் இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய நேம் அண்ட் சப்ஜெக்ட் போட்டு 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேமும் மென்ஷன் பண்ணி, சப்ஜெக்ட் நேம்ஸ் மென்ஷன் பண்ணி, மார்க்ஸ் ஃபில் பண்ணி இந்த மாதிரி நீங்க சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ அப்போ இன்சர்ட்ல நம்ம எதெல்லாம் இன்னைக்கு பார்த்திருக்கோம்? டேபிள் இன்சர்ட் பண்றது, சார்ட் இன்சர்ட் பண்றது. சார்ட் தான் இப்போ அது ஒவ்வொரு கேட்டகரி எப்படி வேணாம். இது வந்து நம்ம பார் டயக்ராமா பார்த்திருக்கோம். இதுலயுமே இன்னும் லைன் டயக்ராம்ஸ் இருக்கு, பை டயக்ராம்ஸ் இருக்கு. பார் டயக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் வைஸ், வெர்டிக்கல் வைஸ் இருக்கு, ஏரியா டயக்ராம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து என்னங்கிறது நீங்க லேப்ல செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோடைய கண்டினியூட்டியும் பார்க்கலாம். அதே மாதிரி ஷேப்ஸ் பார்த்திருக்கோம். ஷேப்ஸ் வந்து நமக்கு ஒரு வாழ்த்து மடலோ அல்லது அழைப்பிதழ், இன்விடேஷன்ஸோ, கிரீட்டிங் கார்ட்ஸோ, மேகசின்ஸோ, சஞ்சிகை, வாழ்த்து மடல், சஞ்சிகை, அழைப்பிதழ், விண்ணப்ப படிவம், பத்திரிகை, வினாபத்திரம், எதற்குமே இதுல நீங்க எந்த ஷேப் வேணாலும் அந்தந்த ஃபார்மேட்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஷேப்ஸ் இருக்கு. இப்ப வாழ்த்து மடல் அப்படின்னா உங்களுக்கு கிரீட்டிங் கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்ல போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும், நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஷேப்ஸ். அதே மாதிரி மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ஷேப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஈக்குவேஷன்ஸ்லயும் அதுல எப்படி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணுங்கிறதும் சொல்லியிருக்கோம். சோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வேர்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட்
ரெண்டு டாபிக் வந்து பார்த்திருக்கோம். பட்டனும் இன்சர்ட் பட்டனும் சரிங்களா. சோ இந்த ரெண்டு டாபிக் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். பேலன்ஸ் இதுல இருக்கிற இந்த டிசைன், லே அவுட், ரெஃபரன்ஸ், ரிவ்யூ எல்லாமே வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஓகேவா. சோ இதுல ஏதாவது இன்னைக்கு பார்த்ததுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸ்பெசிபிக்கா நீங்க இத வந்து பாருங்க. அப்பதான் வந்து ஒரு வேர்ட்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.